அந்தச் சிறிய கிராமத்தில் வைகை நதிக்கரையோரம் ஒரு சின்ன ஓலை வீட்டில் மீனா பிறந்தாள். பிறந்த நாளிலிருந்தே அவளுக்காக எழுதப்பட்டிருந்த விதி. மற்ற பெண்களுக்குப் போலத்தான் அம்மாவுக்கு உதவி பண்ணணும், அமைதியா இருக்கணும். கனவுகள் எல்லாம் ஆண்களுக்கு மட்டும். ஆனா மீனாவின் மனசு மட்டும் எப்போதுமே வானத்தை நோக்கித்தான் இருந்தது. கனவுகள் உள்ளே அடைக்கப்பட்ட சிறுமி. பள்ளிக்குப் போகும்போது அவள் புத்தகத்துக்குள் கதைகள் மட்டும் இல்லை. ஒரு நாள் நான் பெரிய எழுத்தாளியாக ஆகணும், என் வார்த்தைகள் பெண்களுக்கு துணிவை கொடுக்கணும் என்னும் கனவும் இருந்தது. ஆனால் வீட்டில் பெண்ணுக்கு படிப்பு எதுக்கு, வீட்டு வேலை கத்துக்கோ, அப்புறம் நல்ல கல்யாணம் என்று கனவுகளை அடைக்க மெல்ல மெல்ல கதவுகள் மூடப்பட்டன. சிறகுகள் மடக்கப்பட்டாலும் கனவு சாகவில்லை. 10ஆம் வகுப்பு முடிந்ததும் படிப்பு நிறுத்தப்பட்டது. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாததால் மீனா வேலைக்கு போக வேண்டிய நிலை. காலை 5 மணிக்கு எழுந்து வீட்டு வேலை, பிறகு தையல் வேலை. இரவு எல்லாரும் தூங்கிய பிறகு ஒரே ஒரு விளக்கு வெளிச்சத்தில அவள் எழுதுவாள். அவள் எழுதிய கதைகள் யாரும் படிக்காதபோதும் அவள் நம்பிக்கையை உயிரோடு வைத்தது. முதல்முறையாக பறந்த சிறகு. ஒரு நாள் அவள் எழுதிய கதையை ஒரு பெண்கள் மாத இதழுக்கு அனுப்பினாள். நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன. ஒரு கடிதம் வந்தது. உங்கள் கதை எங்களை நெகிழ வைத்தது. இதழில் வெளியிட விரும்புகிறோம். அந்த நாளில் மீனாவின் கண்ணீரில் தோல்வி இல்லை, வெற்றி இருந்தது. உலகம் கேட்க ஆரம்பித்த குரல். அதன் பிறகு அவள் கதைகள் பெண்கள் மனதில் இடம் பிடித்தன. இந்த கதையால எனக்கு துணிவு வந்துச்சு, நானும் என் கனவை விட்டுட மாட்டேன். மீனா புரிந்து கொண்டாள், ஒரு பெண்ணின் குரல் அவளுக்காக மட்டும் இல்லை, பல பெண்களின் உயிர். சிறக்கள் விரிந்த நிமிடம். இன்று அந்த கிராமத்தில் பெண்களுக்கு எழுதும் பயிற்சி வகுப்பு நடத்துகிறாள். உங்க கனவு சின்னதா இருக்கலாம், ஆனா அதை விடாதீங்க என்று ஒவ்வொரு பெண்ணிடமும் சொல்லுகிறாள். வானத்தை பார்த்து மீனா சிரித்தாள். இப்போ அவள் பறக்கிறாள். தனக்காக மட்டும் இல்லை, பல பெண்களுக்காக. கதையின் கருத்து, பெண்ணின் கனவு அவளுடையது மட்டுமல்ல, அது சமூகத்தின் மாற்றத்துக்கான விதை.